ஹாலிவுட் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவர் பாரதி ராஜா. அவர் இயக்கிய ஒவ்வொரு படமும் இன்று வரை கிளாசிக்காக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. பலர் சினிமாவுக்கு வருவதற்கு ரோல் மாடல் யார் என்று கேட்டால் பாரதி ராஜா என்றுதான் சொல்வார்கள். அவர் தனது மகன் மனோஜையும் ஹீரோவாக தாஜ்மஹால் படத்தில் அறிமுகப்படுத்தினார். சூழல் இப்படி இருக்க மாரடைப்பு காரணமாக தனது 48வது வயதில் நேற்று அவருடைய மகன் மனோஜ் உயிரிழந்துள்ளார். அவரது உயிரிழப்பு பலரையும் உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. 16 வயது நிலை படத்தில் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா செட்டுக்குள் இருந்த தமிழ் சினிமாவை அவுட்டோருக்கு அழைத்து சென்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் படம் இயக்க வந்த பிறகுதான் கிராமங்களில் இருந்து பலர் சென்னைக்கு திரைப்பட கனவோடு தைரியமாக படையெடுக்க ஆரம்பித்தனர். அதேபோல் அவரிடம் உதவி இயக்குநராக இருந்த பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா உள்ளிட்டோர் இந்திய அளவில் பிரபலமான இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் திகழ்ந்தவர்கள். சினிமா என்றால் செட் தான் என இருந்த விதியை உடைத்து கிராமத்தின் வரப்புகளுக்கு கூட்டிச் சென்றவர். பாரதி ராஜாவின் கண்கள் ஷாட் சப்பானியை ஹீரோவாக்கிய பிறகுதான் கிராமங்களின் கண் சினிமா மீது நிலைகுத்தி நின்றது. அவரது ஒவ்வொரு படமும் மேல்தட்டு மனிதர்களின் கண்களிலிருந்து மறைந்து போன கிராமத்து மனிதர்களையும் அவர்களின் குணாதிசயங்களையும் காட்சிப்படுத்தின. சினிமா மட்டுமின்றி சீரியல் இயக்கியும் தனது தனித்துவமான முத்திரை பதித்தவர். பாரதி ராஜா 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி பல நடிகைகளை அறிமுகப்படுத்தியவர். அவரது ஒவ்வொரு படமும் இன்று வரை கல்ட் கிளாசிக்காக திகழ்பவை. அவர் கடைசியாக 2020ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மரியாதை என்ற படத்தை இயக்கினார். அதன் பிறகு படங்கள் எதுவும் இயக்காமல் நடிகராக பல படங்களில் தனது முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸை அள்ளி வருகின்றார். இதற்கிடையே அவர் தனது மகன் மனோஜை தாஜ்மஹால் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகப்படுத்தினார். தாஜ்மஹால் தொடங்கி ஏராளமான படங்களில் நடித்த மனோஜுக்கு சினிமாவில் பெரிய பிரேக் எதுவும் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படமும் சரியாக போகவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு இதய அறுவை சிகிச்சை முடிந்ததை அடுத்து தனது வீட்டில் ஓய்வெடுத்தார். நேற்று ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உயிரிழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் மனோஜ் பிறந்தபோது பாரதி ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் குறித்து அவரே சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மனோஜ் 1976இல் பிறந்தார். அப்போது பாரதி ராஜா இயக்குநராக எல்லாம் அறிமுகமாகவில்லை. அந்த சமயத்தில் அவரது தம்பி ஜெயராஜ் நல்ல வேலைக்கு சென்று விட்டார். பாரதியோ இயக்குநராகவும் வாய்ப்பை தேடிக்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தான் மனோஜ் பாரதி ராஜாவின் சொந்த ஊரில் பிறந்தார். அந்த செய்தி பாரதி ராஜாவுக்கு தெரிய வந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 16 வயது நிலை படத்தை தயாரித்த ராஜ்கண்ணன் பாரதி ராஜாவை சந்திக்க வந்து, நான் பணம் ரெடி செய்து விட்டேன், படத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்ல, தனக்கு மகன் பிறந்த விஷயத்தை பாரதி ராஜா சொல்ல அங்கிருந்த அனைவரும் சந்தோஷம் அடைந்திருக்கின்றார்கள். பிறகு மகனை பார்க்க ஊருக்கு செல்லலாம் என்று நினைத்தால் செல்வதற்கு பணமில்லை. எங்கெங்கோ அலைந்தும் பணம் கிடைக்காத சூழலில் பாரதி ராஜாவின் நண்பர் ஆறுமுகம் என்பவர் தனது மனைவியின் வளையலை அடகு வைத்து பணம் கொடுத்தாராம். அந்த பணத்தில் தான் பாரதி ராஜா மனோஜை பார்க்க சென்றாராம். அது மட்டுமின்றி மனோஜ் பிறந்த நேரத்தில் தான் தனது முதல் பட வாய்ப்பு கிடைத்ததால் மகன் தான் தனது அதிர்ஷ்டம் என்று அவர் எப்போதும் நினைப்பாராம். அப்படிப்பட்ட மகனைத்தான் இப்போது அவர் இழந்து நிற்கின்றார்.